ஸோ ஹாய் காய்ஸ் மம்மி நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா என்ன ஆப்பில் பொறுத்த வரைக்கும் ஸ்கிரிப்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸ்கிரிப்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது. ஓகே, அதுக்கு முன்னாடி நான் ரூட் யூஸராக இருக்கேன். ஸோ நீங்கள் ரூட் யூஸராக ஆகிடுங்க. ஸ்கிரிப்ட் ஸ்கேன் ஓகே, இது ரொம்ப ஒன் ஆஃப் த வல்லர்பிட்டி ஃபைண்ட் பண்ணுறதுக்கு, எக்ஸ்ப்ளாய்ட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு, வல்லர்பிட்டி ஃபைண்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஒரு காமனாக யூஸ் பண்ணுறது மட்டும், அன்வான்டாக அதிகமாக யூஸ் பண்ணுறதுலாம் பார்க்க போகிறது இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்கிரிப்ட்ஸ் பார்த்துப்போம். ஸ்கிரிப்டோட யூசேஜ் கொடுத்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கிரிப்ட் அப்டேட் பண்ணும். அதுக்கு என்ன பண்ணால் ஸ்கிரிப்ட் அப்டேட் டேட்டாபேஸ், இதோட டிபினா டேட்டாபேஸ்னு அர்த்தம். இது என்ன பண்ணால் ஜஸ்ட் வந்து அப்டேட் பண்ணும் ஸ்கிரிப்டை. ஓகேவா, நீங்கள் என்ன பண்ணலான்னா என்ஆப் கிட்ட சொல்லலாம். என்ஆப் கிட்ட ஆல்ரெடி நீங்கள் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிவிடுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரிப்டான ஸ்கிரிப்ட்லாம் இருக்காது. சம்டைம்ஸ் நீங்கள் ஒரு பழைய வருஷனாக ஓஎஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அதில் வந்து அந்த இப்போ இருக்கிற ஸ்கிரிப்ட்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கும். அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட் வந்துடும். ஓகே, என்ன கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஸ்கிரிப்ட் டேட்டாபேஸ் அப்டேட் கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு தான் அப்டேட்டிங் அந்த ரூல்ஸும் கொடுத்து அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். ஓகேவா, ஸோ உங்களுக்கு அப்டேட் ஆகாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டுக்கும். ஓகேவா, வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் எஸ்யூ யூஸ் பண்ண போகிறோம். எஸ்யூ யூஸ் பண்ணுறதுனால நம்ம டிஃபால்ட்டாக இருக்கிற சோர்ஸ் மூலியமாக நம்ம காட்டும். ஓகேவா, ஓகே ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணிப்போம். 192 போகும்போது டார்கெட் மிஷின் 168. ஓகே, இது வந்து என்னோடய விர்ச்சுவல் மெட்டாஸ்பிளாட்டபிள் மிஷின். ஓகே, மெட்டாஸ்பிளாட்டபிளோட மிஷின் நான் கொடுத்துருக்கேன். இங்கே ஹார்ட்வேரை ஜஸ்ட்டு ஸ்கிரிப்டும் கொடுத்துருக்கேன். லெட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இது பிளாக் ஆகுது. அதுக்கு நம்ம ட்ரை அவுட் பிஎன் ஹாஸ்ட் டிஸ்கவரி ஸ்கிப் பண்ணிவிடுவோம். ஓகே, ஸ்டெல்த் ஸ்கேன் ஆகிட்டுக்கு. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ப்ராசஸ் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது லினக்ஸில். என்னோட லினக்ஸில் சம்திங் வந்து ஸ்லோவாக இருக்குது. நீங்கள் ட்ரை அவுட் யுவர் லினக்ஸ். ஓகேவா, சம்டைம்ஸ் உங்களுக்கு நம்ம விண்டோஸ்லேயும் ட்ரை பண்ணி பார்ப்போம் சேம் டைம். ஓகே, நம்மளுக்கு இதில் ரிசல்ட் நமக்கு தேவை ரிசல்ட். ஓகேவா, ஜஸ்ட் எஸ்சி சேம் அட்ரஸ். ஓப்ஸ், ஓகே ஜஸ்ட் ஐ பாஸ்ட். ஓகே, ஸ்கேன் ஆகிட்டுருக்கு. ஓகே, இங்கே கொஞ்சம் டைமிங் அதே மாதிரி தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் ஆனால் சி 94%, பட் 25%. ஓகே ஓகே, உங்களுக்கு ரிசல்ட் நேரம் வந்திருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இது உள்ளே என்ன ஆகுனே இனிஷியஸ் டிஎன்எஸ் ரெசல்யூஷன் ஆகி என்ஐசின்னு ஒரு ஸ்கிரிப்ட். ஓகேவா, 9046. ஃபஸ்ட்டு போகும்போது நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க. எப்போதுமே உங்கள் ஸ்கிரிப்ட் வந்து அப்டேட் பண்ணனா கரெக்டாக இருக்கும். ஓகேவா, அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலைக்கு ஆகாது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ப்ரொசீஜர் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும். இன்னும் கொஞ்சம் ஏன்னா லேட் ஆகுது. ஏன்னா ஸ்கிரிப்ட் டிஃபால்ட் ஸ்கிரிப்ட் கொடுத்ததுனால உங்களுக்கு ஆகிட்டுருக்கும். நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேன், நம்மளோட கோர்ஸில் வந்து உங்களுக்கு என்எஃப் ஸ்கிரிப்ட்னு உனக்கு ஒரு கொடுத்துருப்பேன். ஓகேவா, இந்த என்எஃப் ஸ்கிரிப்ட் எதுக்குன்னா இதில் வந்து நிறையா ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஸ்கிரிப்ட் நான் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பேன். அந்த இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும் போது உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு ஸ்கிரிப்ட்டுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு மீனிங் எல்லாமே மீனிங் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இப்போ வந்து ஏஎஃப்பி எல்எஸ் கொடுத்து இங்கே என்ன பண்ணுவோன்னா அட்டம்ஸ் ஆஃப் த கெட்டிங் த வால்யூம் இன்ஃபர்மேஷன் ஏஎஃப்பி அந்த வால்யூம்ஸ்லேருந்து ப்ரோட்டோகால் அவுட்புட்லேருந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் ஒரு சைடில். தென் வந்து டிடெக்ட் பண்ணும் உங்களுக்கு மேக் ஓஎஸோட ஏஎஃப்பி டைரக்டரி வல்லர்பிட்டி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி காட்டும். தென் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட்டுக்கும் இது எப்படி இது எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த ஸ்கிரிப்டெல்லாம் எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்ட்டு கேட்டிங்கன்னா நம்ம லெட்ஸ் சி வெயிட். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓகே ஸ்கேன் ஆகி முடிஞ்சிச்சு. நம்ம வந்து டிஃபால்ட் ஸ்கிரிப்ட் கொடுத்தேன். டிஃபால்ட் ஸ்கிரிப்ட் கொடுத்ததுனால எனக்கு வந்து என்னென்ன ஸ்கேன்லாம் இருக்கோ போர்ட்ஸில் இருக்கிற எல்லா இப்போ பார்த்தீங்கன்னா அனைநிமிஷம் இல்லாட்டி லாகின் பண்ண முடியும். ஓகே, தென் இது கனெக்ட் ஆகிருக்கு எஃப்டிபி. ஓகே, பண்ண முடியும்.
தென் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அடிஷ்னலா இன்ஃபர்மேஷன்லாம் குடுத்துருக்கு. எக்ஸ்பேர்ட் பண்ண முடியும். மெட்டாஸ்ப்ளாய்டபிள் 2 அதோட வெர்ஷன்ஸ் எல்லாமே குடுத்துருக்கு. தென் வெர்ஷன் த்ரெட் ஐடி, ஃப்ளாக் கேப்சூலபிலிட்டி ஃப்ளாக்ஸ், புரோட்டோகால் அதோட புரோட்டோகால் டிசிபி ஓப்பன் புரோட்டோகால்ஸ். ஸோ இங்கே நம்மளுக்கு வரல. ஓகே, இக்னோர் பண்ணிடுச்சு ஸ்டேட்மெண்ட்டு. நம்மளுக்கு இங்கே வந்திருக்கு. இங்கே ட்ரை பார்ப்போம். அப்புறம் ஓகே ஓகேவா எடுத்து கொடுத்துருக்கு. தென் வந்து இப்போ நம்ம அகைன் ஐ வில் ட்ரை. இது வந்து இப்போ வந்து ஸ்கிரிப்ட்டு நம்ம நார்மல் ஸ்கிரிப்டாக கொடுப்போம். ஸ்கிரிப்ட்னு கொடுத்து ஜஸ்ட்டு உங்களுக்கு நார்மலாக ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்குறேன். நார்மல் ஸ்கேனுக்கும் உங்களுக்கு அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. ஓகேவா? ஓகே, நார்மல் ஸ்கேன் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இப்போ வந்து எஃப்டிபி, இப்போ எஃப்டிபிங்கிற ஒரு ப்ரோட்டோக்கால், அந்த ப்ரோட்டோக்கால் நான் அது வழியாக நான் வந்து அந்த விண்டோ விஷயம் இந்த மிட்டி மிஷினை நான் ஹேக் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறேன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஸ்கிரிப்டில் போய்ட்டு இந்த அவங்களுக்கு கொடுத்தன நீங்கள் இந்த என்ஆப் ஸ்கிரிப்ட் இதில் போய் பாருங்கள். ஏதாச்சும் அந்த எஃப்டிபின்னு பார்ப்போம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டிபி. ஓகே, எஃப்டிபினா இப்போ ஓகே எஃப்டிபி இங்கே இருக்குது. ஓகே, எஃப்டிபி ஆனால் செக்கு த சர்வர் சைடில் நம்ம சர்வர் சைடில் உள்ளே போக முடியும், லாகின் ஆக முடியும். அனானிமஸாக நம்மளை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒன்றும் இல்லை, ஸ்கிரிப்டுன்ட்டு இங்கே ஸ்கிரிப்டுன்னு கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணுறேன்னா ஸ்கிரிப்டுன்னு கொடுத்துப்போம். இங்கே வந்து எஃப்டிபி நான் கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி தான். ஓகேவா? என்ஆப் கொடுத்துட்டு இங்கே வந்து ஸ்கிரிப்ட் கொடுத்துருங்க. ஸ்கிரிப்ட்டு நம்ம எதுக்கு கொடுக்குறோன்னா நம்ம என்ன ஸ்கிரிப்டை யூஸ் பண்ண போகிறோன்ட்டு அந்த ஸ்கிரிப்டை யூஸ் பண்ண போகிறது இது கொடுத்துப்போம். நம்ம என்ன பண்ண போகிறோம், செக் இது அனானிமஸாக நண்டி போக முடியுமா, அவங்க சர்வரில் போக முடியுமா நான் கேட்குறேன். ஓகேவா? நான் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா எனக்கு இந்த எஃப்டிபி நான் கொடுத்துருங்க. இப்போ எனக்கு எஃப்டிபியில் போக முடியுமா அதை பார்த்து சொல்லு. ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்ஐடி எஃப்டிபியில் போக முடியும், அனானிமஸாக லாகின் பண்ண முடியும். அதை எனக்கு சொல்லிடுச்சு. பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லியிருக்காது. ஏன்னா நான் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஸ்கிரிப்ட் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ இங்கே ஸ்கிரிப்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எஃப்டிபிலாம் அனானிமஸாக எனக்கு போக முடியுமா நான் கேட்டிருக்கேன். அதனால எனக்கு போக முடியுதுன்னு இருக்கு. தென் இங்கே வந்து எஃப்டிபி பவுன்ஸ் ஆஃப் பண்ண முடியுமா கேட்போம். பவுன்ஸ் இஸ் செக் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் செக் த எஃப்டிபி சர்வர் ஹலோ த போர்ட் ஸ்கேனிங். அல்லாட்டி போர்ட் ஸ்கேனிங் மட்டும் ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம கிட்டே கேட்போம். இந்த ஸ்கிரிப்டெலாம் எங்கே இருக்கும், இது வந்து எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டிஃபால்ட்டாகவே என்ன ஆப்பில் இருக்கும் இந்த ஸ்கிரிப்ட்ஸ்லாம். ஓகேவா? ஓகே, நம்மள்ட்ட எதுவும் ரிசல்ட் வரல. ஓகே, வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்ப்போம். வேறு அனதர் என்ன ட்ரை பண்ணலாம், எஸ்எஸ்ஹெச் டெல்நெட் ஆர் டொமைன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். DNS forcing on the attacking against ஓகே, இது கனி பார்க்கலாம். வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிஎன்எஸ் அட்டம்ப்ட் டொமைன் அப்டேட் ஆகிருக்கா அத்தன்டிகேஷனில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் இப்படி கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருங்க டிஎன்எஸ் அப்டேட். ஏன்னா இது என்ன பண்ணால் அட்டம்ப்ட் இந்த பெர்ஃபார்ம் த டைனமிக் அப்டேட் வித்தவுட் அத்தன்டிகேஷன். ஓகேவா? இது ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்மளுக்கு எதுவும் ரிசல்ட் வரல. ஏன்னா இதுலேருந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியல. எஃப்டிபி அனானிமஸாக லாகின் பண்ண முடியும்னுச்சு. நம்ம என்ன பண்ணலான்னா அல்டர்னேட்டிவாக வந்து ஸ்கிரிப்ட் இதில் ஏதாச்சும் வல்லர்பிட்டி இருக்கா ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். கொடுத்துட்டு ஸ்கிரிப்ட்டுன்னு கொடுத்து நீங்கள் இந்த நேம் ஏதாச்சும் உங்களுக்கு ஸ்கிரிப்டோட என்ஜின் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் போய்ட்டு ஒரு ஸ்கிரிப்டாக பாருங்கள். இது எல்லாத்துக்கும் மீனிங் கொடுத்துருப்பாங்க. நான் கொடுத்துருக்கேன் நம்மளோட கோர்ஸில் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இந்த பிடிஎஃப் ட்ரை டவுன்லோட் பண்ணி என்னென்ன வெர்ஷனுக்கு என்னென்ன இதுக்கெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கரெக்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்கிரிப்ட்டுக்கு வந்து வல்லர்பிட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸ்கிரிப்ட் வல்லர்பிட்டி எனக்கு எனக்கு ஸ்கேன் பண்ணி கொடு. என்னென்ன வல்லர்பிட்டி இது இந்த சிஸ்டமே எப்படி எப்படிலாம் என்னடி ஹேக் பண்ண முடியும் எனக்கு எல்லாத்தையும் எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா என்ஆப் கிட்ட ஸ்கிரிப்டில் வந்து ஓகே நம்ம இம்பார்ட்டன்ஸும் பார்த்துட்டுருக்கோம். ட்ரேஸ் பார்ப்போம். ஓகேவா? ஓகே, 1 மினிட் கொடுத்துட்டு இங்கே ட்ரேஸ் கொடுத்துரும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணால் ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்கேன் பண்ணோம்ல போன டைம் வந்து எனக்கு கொடுத்து இந்த
வல்லர்பட்டி இந்த எக்ஸ்பேக்ட் இருக்கா வல்லர்பட்டி இருக்கான்னு ஸ்கேன் பண்ணும். பட் ஆனால் இது என்ன பண்ணுன்னா ட்ரேஸ் பண்ணும். ட்ரேஸ் பண்ணும்போல பேக்ரவுண்டில் என்ன நடக்குது, என்னென்ன பேக்கெட்லாம் சென்ட் ஆகுது, எப்படி இது என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே காட்டும். ஓகேவா, அமேசிங். அந்த மூவிஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹேக்கிங் மூவிலாம் அந்த மாதிரி இருக்குது பார்க்க எனக்கு. ஸோ பேக்ரவுண்டில் அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டு இருக்கு என்னென்ன ப்ராசஸ்லான்ட்டு. ஏன்னா இது என்ன பண்ணால் ஷோ த ஆல் டேட்டா, இது என்ன பண்ணால் இது என்ன சென்ட் ஆகிறதும் காட்டும், ரிசீவ் ஆகிற பேக்கெட்டும் நமக்கு காட்டும். ஓகேவா, ஸோ அதனால நமக்கு ஆகிட்டுக்கு. ஜெட்ஸ் வெயிட். இது கொஞ்சம் டிலே ஆகும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த டைம் வந்து நெக்ஸ்ட்டு ஜஸ்ட்டு ஸ்கிரிப்ட் ட்ரேஸ் கொடுக்காம நார்மலாக ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா, நார்மலாக இதுக்கிட்ட இந்த ஸ்கிரிப்டை கொடுத்து எனக்கு வல்லர்பட்டி ஸ்கேன் பண்ணி கொடுக்குன்னு சொல்கிறேன். ஜஸ்ட்டு நார்மல் ஸ்கேன் கொடுப்போம். இது கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டுருக்கு, ஏன்னா கொஞ்சம் டேக் லாங் ப்ராசஸ். உங்களுக்கு இந்த பேக்கெட் சென்ட் ஆகுதுல, இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இருக்குது இதாகிட்டுக்குன்ட்டு, அதுதான் உங்களுக்கு ப்ரீஃபாக உங்களுக்கு இங்கே ஆகிட்டுக்கும். ஓகேவா, ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிசிபி பேக்கெட் இங்கே சென்டாக இருக்குது, இங்கே என்ன நடக்குதுன்ட்டு இங்கே உங்களுக்கு கிளியராக எடுத்துருப்பாங்க. உங்களுக்கு நெட்வொர்க்கிங் கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் இதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேவா, ஸ்கேன் ப்ராசஸ் போயிட்டே இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் அங்கே இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டுக்கும். ஓகேவா, ஓகே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் க்ளோஸ் ஆகிட்டு, சம் போர்ட்ஸ் க்ளோஸ் ஆகிருக்கு, சம் டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் இருந்துச்சுன்னா ஓப்பன் சொல்லுவோம். ஓகே, அவன் ஃபைனலாக வந்தாச்சா? இங்கே வாட் ஹேப்பன்ட் 84%. இதெல்லாம் என்ன ப்ரோ பயம்பரஸாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதான் ஜஸ்ட் பைனரி கான்செப்ட். ஓகேவா, ரிமைனிங் ஸ்கேன் 84. இது நம்ம கொடுத்ததுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுது, ஏன்னா நம்ம ஸ்கிரிப்ட் ட்ரேஸ் கொடுக்கல. இது ட்ரேஸ் கொடுத்ததுனால கொஞ்சம் ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு லோ ஆகிட்டுக்கு, அதிகமாகுது. ஸோ பார்ப்போம் எது ரிசல்ட்டும் நம்மளுக்கு கிடைக்கிதோ நம்ம அதை பார்த்துட்டு போக வேண்டியதான். நமக்கு தேவை ரிசல்ட். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுவே இவ்வளோ ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு, அது இன்னும் கொஞ்சம் சைனில் உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். இது ட்ரேஸ் கொடுத்தனால உங்களுக்கு ரொம்ப ப்ராசஸ் அதிகமாகிட்டுருக்கு. ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு முடிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்குது, பாஸ்வேர்ட் ஆல்சோ ட்ரை பண்ணி பார்க்குது. எஸ்கேப் கொடுக்குறேன், அதனால உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் காட்டுது. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓகே, இது கேன்சல் பண்ணிடும். ஜஸ்ட்டு இது ரொம்ப போயிட்டே இருக்குது, ஏன்னா ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அதனால் நான் கேன்சல் பண்ணிட்டேன்.
வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன வாட் வில் ஹேப்பன். இட் டேக்ஸ் சம் டைம்ஸ். ஓகேவா, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் மற்ற டூல்ஸ் கம்பேர் பண்ண போகிறதுக்கு இந்த டூல்ஸ் வந்து கொஞ்சம் டைமிங் கன்சம்ஷன் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். தென் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் வெல்லபிலிட்டி ஃபைன் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஒரு பெஸ்ட்டு டூல் வந்து சஜஸ்ட் பண்ணுறது ஒன் ஆஃப் த என்ஆப். தென் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி சைடு ப்ரிஃபர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா என்ஆப்னா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ஆப் தெரிஞ்சாவே ஈஸியாக சம் கம்பெனிஸ் வந்து நீங்கள் உள்ளே பூந்துடலாம். கம்பெனி சைட்லாம் உங்களுக்கு என்ஆப் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சாவே ஓகே. நம்ம இக்னோர் பண்ணிவிட்டோம் ஏன்னா அது ரொம்ப ப்ராசஸ் ஆகிட்டு. பட் ஆனால் கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம், வெயிட் பண்ணலாம். ஆனால் ரொம்ப ப்ராசஸ் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு இன்றைக்கி ஸ்கிரிப்ட்லேருந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் மட்டும் நான் எடுத்துருப்பேன். ஏன்னா இது ரொம்ப போனால் சம் லாங் டூரேஷன் அண்ட் இது போகணும். இப்போ வரைக்கும் நம்ம இது யூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது கம்பெனி சைடு தான் யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம் எல்லா சைடுமே. இது ஆர்கியூமெண்ட் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறதில்ல. ஓகேவா, ஸோ பை காய்ஸ்.